தமிழகத்தில் 2 நாட்களாக நடைபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டதால் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று அதிகாலை முதல் பணிக்கு திரும்பியுள்ளனர். ஊதிய உயர்வு, ஓய்வூதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் பொதுமக்களை பாதிக்காத வகையில் தமிழகம் முழுவதும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டன. இந்த நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களது வேலைநிறுத்த போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றுள்ளனர். இன்று அதிகாலை முதல் போக்குவரத்து தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பியுள்ள நிலையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக வரும் 19ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் மீண்டும் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று CITU தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. பொதுமக்களுடைய சிரமத்தையும் கணக்கில் கொண்டு பொங்கல் அதை ஒட்டி வரக்கூடிய பிரச்சனை அதையும் கணக்கில் கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை ஒத்தி வைப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். 19ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையிலேயும் எந்த விதமான நியாயமான பதிலும், ஏனென்றால் பொங்கலுக்கு பிறகு என்று சொல்லியிருக்கிறார்கள். பொங்கலுக்கு பிறகு என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அரசு தரப்பிலே. அதற்கு பிறகும் சரி வரவில்லை என்று சொன்னால் எங்கள் போராட்டத்தை நாங்கள் அமைதியான வழிகளிலே தொடருவோம். எல்லா விதமான போராட்ட வடிவங்களையும் கைக்கொள்வோம். இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போம்.